ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா செய்ய போகிறோம். கேழ்வரகு மாவில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 கப்பு மாவு சேர்த்துக்கிடுவோம். 1 கப்பு மாவு, 1½ கப்பு தண்ணி. அப்படியே நம்ம அரைச்சிக்கிடுவோம். மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிடுவோம். 1½ கப்பு ஊற்றியாச்சு. அரைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வடிகட்டிடுவோம். ஏன்னா சில சமயத்தில் அதில் கட்டி கிடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டி கிடையாது. என்ன நல்லா அரைஞ்சிருக்கு. ராகி பால் ரெடி ஆயிடுச்சு. இதை கையால் கரைச்சால் சில சமயத்தில் கட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மிஷினில் அரைச்சோம். அடுத்து சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கலக்கணும். நல்ல ஒரு லிக்விடாக கலக்கணும். இதெல்லாம் நம்ம அல்வாவில் கடைசியாக நம்ம ஊற்றுறப்ப நான் சொல்கிறேன் இது எதுக்காக ஊற்றுறதுன்ட்டு. இந்த பற்றியில் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச அந்த பாலை ஒரு பேனில் ஊற்றிக்கிடுவோம். அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கணும். பேனில் நம்ம அந்த பாலை ஊற்றியாச்சு. கண்டினியூவாக நம்ம இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்ட கிண்ட இந்த மாதிரி கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்குருவோம். இது நல்ல வெல்லம், அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்குறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்ட்டா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கூட வடிகட்டிக்கிறலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றினாலும் போதும். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணி அதை நம்ம சேர்த்துக்குருவோம். இந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணி எதுக்காக நம்ம சேர்க்குறோம்னு கேட்டால், இந்த மாவுக்கு கடினமான ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா அதனால் இதை ஊற்றினா அது கொஞ்சம் மென்மையாகும். அதுக்காக ஊற்றுறது. அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து அப்படியே கிண்டுங்க. நல்லா கிண்டுங்க. இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு போடுறது சேர்க்கறதுனால ஒரு பளபளப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மென்மையாக இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. இது நெய், வீட்டு நெய் சேர்த்து அப்படியே கிண்டுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டுங்க. இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க விடக்கூடாது. அடி பிடிச்சால் கசக்கும். கிட்டத்தட்ட அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குருவோம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம கிண்டிக்கிடுவோம். 90% அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக ஒரு 20 முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி அப்படியே அதில் நம்ம சேர்த்துக்குருவோம். நெய் ஊற்றி தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே சேர்த்துக்குறோம். அருமையான ஒரு ஹெல்த்தியான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊர் ஸ்டைல் ராகி ஹல்வா ரெடி.